யாதும் ஊரே திட்டத்தின் 2ஆம் நாள் நிகழ்ச்சி சென்னையில் இன்று நடைபெற்று வருகிறது. அதில் நீர் மேலாண்மை குறித்த கருத்தரங்கு நடைபெற்று வருகிறது. அதன் நேரலையை இப்போது பார்க்கலாம். ஆனால் மறுநாளும் அதே மாதிரி ஆயிரும். அப்புறம் அடுத்த எக்ஸாமுக்கு தான் வரும். அடுத்த எக்ஸாமுக்கு தான் அது வரும். அதே மாதிரி தான் நம்மளுடைய முயற்சிகளும். ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ரொம்ப ஆரம்பிப்போம், பேசுறதுல அவ்வளவு ஆக்ரோஷமா பேசி ஆரம்பிப்போம். ஆனால் அது எங்க, அதனுடைய ரிசல்ட் என்ன, அதெல்லாம் முக்கியம். அதை நம்ம பத்தி பேசுறதே கிடையாது. நேற்று அந்த ஐயா நரசிம்மன் ஐயா சொன்னாங்க, இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் நடப்பட்டிருக்கிற மரங்களின் கணக்கெடுத்தால், சென்னை மட்டும் சொன்னாங்க, சென்னை மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க பெரிய ஒரு நம்ம காட்டுக்குள்ளதான் வாழ்ந்துகிட்டு இருக்கணும். எங்க போச்சு அந்த மரங்கள்லாம்? எனக்கு தெரியும் ஒரு அமைப்பு, ஜப்பான்ல இருந்து ஒரு டெலிகேட் குரூப் வந்துருந்துச்சு. அவங்கள கூப்பிட்டு நான் வந்து போயிருந்தேன் மரம் நடுறதுக்காக. போய் அங்க ஒரு குறிப்பிட்ட அதிகாரிகிட்ட போய் கேட்டேன், ஐயா இந்த மரம் நடுவில் அவங்க வந்து மரம் நடணும்னு விரும்புறாங்க, அவங்க ஜப்பான்ல இருந்து இங்க வந்து நடணும்னு விரும்புறாங்க, அவங்க நடணும்னு விரும்புறாங்க, எங்க சார் நடலாம்னு. அவர் ரொம்ப அழகா சொன்னார், வழக்கமா நம்ம நடுற இடத்துல நட வேண்டியதானே, நீங்க எதுக்கு புதுசா போய் இடத்த தேடுறீங்க அப்படின்னா. ஐயா எங்க போயிட்டு இருக்கோம் நம்ம? நான் கேட்டேன், என்ன சார் வழக்கமா நடுற இடத்துல போய் நட சொல்றீங்களே என்ன அப்படின்னு கேட்டா, சார் அங்கதான் வந்து எல்லாமே வசதி இருக்கும், தோண்டனா ஈஸியா தோண்ட முடியும், நம்ம இது கவர் பண்ணிக்கலாம், எல்லாமே அங்கேயே பக்கத்துல கிடைக்கும் சார், கொஞ்சம் துரு பிடிச்சு கிடக்கும், அதை கொஞ்சம் தட்டி எடுத்து ரெடி பண்ண சொல்லிடுவோம் சார். இந்த அளவுல தான் இருக்கும். இது மரம் நடுதல் இருந்து ஆரம்பிச்சு நம்ம நீர்நிலைகள் வரைக்கும் எல்லாத்துலயுமே நம்ம இப்படிதான் இருக்கிறோம். ஸோ இந்த அண்ணா யூனிவர்சிட்டி ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் 2007 ஸ்டார்ட் பண்ணும். இதனுடைய சப்போர்ட்டர்ஸ் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ், அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ், அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ். எதுக்காக அந்த அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் 3 தடவை சொல்றேன்னு யோசிக்கலாம். எங்களுடைய ஒரு முக்கியமான பலம், அண்ணா பல்கலைக்கழகத்தின் ஒரு முக்கியமான பலம் எங்களுடைய முன்னாள் மாணவர்கள். இன்னைக்கு மார்னிங் கூட நான் அண்ணா யூனிவர்சிட்டியில் தான் தங்கியிருந்தேன். 1953 பேட்ச், 1953ல பாஸ்ட் அவுட் ஆன பேட்ச் இன்னைக்கு அவங்களுடைய ஃபங்க்ஷன் அங்கே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கெட் டுகெதர். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதுலலாம் எனக்கு தெரியும், ஒருத்தர் வந்து அவரால் நடக்க முடியாது, பேச முடியாது. அவரை வந்து அவருடைய பேரன் வந்து ரெண்டு பேரனும் பையனும் அப்படி தூக்கிட்டு வருவாங்க, வீல் சேரோட தூக்கிட்டு வருவாங்க. உள்ள வந்து ஹாலில் உட்கார வைப்பாங்க. அவருடைய கண்ணு மட்டும்தான் இங்க மூவ் ஆகும், வேற எதுவுமே அவருக்கு இருக்காது. அவர் வேற எதுவும் குடிக்க முடியாது. அவர் வீட்டில் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறார். இப்படி கண்ணு மட்டும்தான் மூவ் ஆகும், முகத்துல ஒரு மலர்ச்சி தெரியும், அவ்வளவுதான். வருஷம் வருஷம் அவர் வந்துட்டு இருக்கிறாரு. நான் கூட கேட்பேன், இது உங்களுக்கு சிரமமா இல்லையா அப்படின்னு கேட்பேன். சார் இந்த ஒரு நாள் வந்துட்டு போனாலே அவங்க அந்த 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 அவருடைய வாழ்க்கையின் முறையிலே ஒரு மாற்றங்கள் இருக்கும். நாங்கள் அந்த பேட்சில் கூட ஏதாவது 2 வருஷத்துக்கு 2 தடவை வைக்க முடியுமான்னு கூட நான் கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதை நான் மிகைப்படுத்தி சொல்லலை, ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரியான ஒரு இன்வால்மெண்டோட இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு, முன்னாள் மாணவர்கள் அமைப்பு, அதையும் வச்சுதான் இம்மாதிரியான ஒரு பெருமுயற்சி எடுத்துட்டு இருக்கோம். ஸோ இதை வந்து இந்த 2007 சொல்ல வந்தேன். 2007 இது எப்படி எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சது அப்படின்னு கேட்கலாம். நான் இதை இந்த சபையில சொல்லக்கூடாதுன்னு தான் இருந்தேன், இந்த மாதிரி ஒரு சபை எனக்கு கிடைக்கக்கூடாதுன்னு தான் இருந்தேன். இருந்தாலும் சொல்றேன். முதல் விஷயம், சென்னையினுடைய மழைநீர் சேமிப்பு திட்டம் பிரமாதமான திட்டம். அதனால நம்மளுடைய நிலத்தடி நீர் வந்து இதெல்லாமே வந்து, நீ ஆட்டோமொபைல் இன்ஜினியர் எப்படி சொல்றீங்கன்னு கேட்காதீங்க, என்னுடைய வாட்டர் மேனேஜ்மெண்ட்ல இருக்கிற நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் சயின்டிஸ்ட் கிட்ட கேட்டுதான் நல்ல ஒரு முயற்சி. 2வது, மறுபடியும் நான் சொல்றேன், நான் இது உண்மையாக தான் சொல்றேன், இங்க முகஸ்துதிக்கோ எதுக்கும் வேலை இல்லை. ஆயுத எழுத்துன்னு ஒரு படம் பார்த்தேன். ஆயுத எழுத்துல வந்து அவர் ஹீரோ இங்க உட்கார்ந்துருக்காங்க, மாணவர்களோட சேர்ந்து ஒரு ஏரியா தூர்வாரிட்டு இருப்பாங்க. உண்மையில சொல்றேன், அதுதான் எனக்கு ஒரு மேஜர் இன்ஸ்பிரேஷன். நான் வந்து மழைநீர் சேமிப்பை வந்து எப்படி வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருக்கும் போது, அந்த ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்து அவங்க பண்ணிட்டு இருக்கும்போது அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை வந்து அவங்க சொல்லுவாங்க. அப்போ வந்து சரி பரவாயில்ல நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு அங்கே பின்னாடி மாணவர்கள் வந்து, அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் யூத் வந்து அதை வெட்டிட்டு இருப்பாங்க. அப்போ யோசிச்சேன், என்னது இது, ஒரு 2.5 மணி நேரம் படத்துக்காக மாணவர்கள் அங்கே அவ்வளோ தூரம் வேலை பார்க்கும் போது
4 வருஷம் என் கூட உட்கார்ந்துருக்கிறான் ஒரு மாணவன். 4 வருஷம் உட்கார்ந்துருக்கிறான். 4 வருஷம் என்கிட்ட அதிகமான நேரம் உட்கார்ந்துருக்கான். 8 மணி நேரம் டு 10 மணி நேரம் உட்கார்ந்துருக்கிறான். அந்த மாணவனை நான் செம்மப்படுத்த முடியவில்லை என்றால் நான் எதுக்கு அந்த ப்ரொஃபஷன்ல இருக்கணும் இல்லையா? அவனை வந்து நான் மோட்டிவேட் பண்ண முடியலன்னா எதுக்கு அந்த ப்ரொஃபஷன் தேவையே இல்லையா? அப்படி ஆரம்பிக்கப்பட்டது தான் 3வது விஷயம். கருத்தமான ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அதுல ஒரு பாட்டு வரும். அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. காடு பொட்டல் காடுன்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு அந்த பாட்டை கேட்டு பாருங்க. உங்களுக்கு கண்ணீர் வரலன்னா நீங்க தமிழனா இருக்க முடியாது. இன்னைக்கு அதுதான் நிலைமை. யாதும் ஊரே திட்டத்தின் 2ஆம் நாள் நிகழ்ச்சி சென்னையில் இன்று நடைபெற்று வருகிறது. அதில் நீர் மேலாண்மை குறித்த கருத்தரங்கு நடைபெற்று வருகிறது. அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். மேலும் பல்வேறு செய்திகளை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.